மாவீரர் தினத்திற்கு அனுமதி அளித்த ஜனாதிபதிக்கு நன்றி. வரி செலுத்துனர்களுக்கான விசேட அறிவித்தல். லஞ்சம் பெற்ற போலீஸ் பரிசோதகர் கைது. நைஜீரியாவில் ஆற்றில் கவிழ்ந்த படகு 27 சடலங்கள் மீட்பு, 100 பேர் காயம். மக்களின் மனதில் இருக்கும் வலி சுமந்த நாளை அஞ்சலி செய்து நினைவுகூரும் அந்த நாட்களான நடந்து முடிந்த மாவீரர் தினத்தை நினைவுகூர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசு அனுமதியை வழங்கியமைக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்களின் மனதில் உள்ள சோகங்களை நினைவு கூறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தையும் எவ்வித இடையூறுகளுக்கும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாவீரர் நினைவேந்தரின் போது போலீசார் மற்றும் ராணுவத்தின் கெடுபிடிகள் தொடர்ந்த வண்ணம் காணப்பட்ட நிலையில் இம்முறை மாவீரர் தின நினைவேந்தரின் போது ஒரு சில இடங்களில் போலீசாரினால் அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது. எனினும் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தர் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் தற்போதைய அரசிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் இன்றுடன் நிறைவடைவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. அறிக்கைகள் இணையவழி ஊடாக மட்டுமே பெறப்படும் என்று அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம், பிராந்திய மற்றும் நகர அலுவலகங்கள் இன்று வழமை போல் வேலை நாளாக திறக்கப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஜாவத்தை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை வங்கி கிளையும் வருமான வரி செலுத்துவதற்காக திறந்து வைக்கப்படும் எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவில் பிரதான போலீஸ் பரிசோதகராக கடமையாற்றுவர் ஆவார். வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட கார் ஒன்று தொடர்பான சர்ச்சைக்குரிய வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் கைப்பற்றப்பட்ட காரை மீள பெற்றுக் கொள்வதற்கு இந்த போலீஸ் பரிசோதகர் 2,70,000 ரூபாய் பெறுமதியான குடிரூட்டியை லஞ்சமாக பெற்றுள்ளார். இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நைஜீரியாவில் உள்ள நைஜர் ஆற்றில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அப்படகில் சுமார் 200க்கும் அதிகமானோர் பயணித்த நிலையில் திடீரென படகு ஆற்றில் விழுந்தமையால் பயணிகள் நீரில் விழுந்து தத்தளித்துள்ளனர். நீச்சல் தெரிந்தவர்கள் நீந்தி உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ளனர். நீரில் தத்தளித்த மக்களை உள்ளூரைச் சேர்ந்த மீட்பு குழுவினர் வந்து மீட்டுள்ளனர். மீட்பு பணியின் போது 27 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 100 பேரின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை. எனவே இவ்விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. படகு மூழ்கியதற்கான சரியான காரணம் இதுவரை தெரியவில்லை. ஆனால் படகு தாங்கும் நிறையை விட அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்றமை ஒரு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது.